அங்கே தமிழ் வழி கல்வி இருக்குதா? தமிழை எப்படி வந்து வளர்க்குறாங்க? அங்கே நம்ம தமிழ் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க யூஎஸ்ல. இப்போ நாங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங்டன் ஸ்டேட்ல சியாட்டல் அப்படிங்கிற சிட்டியில் இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து எல்லா ஸ்டேட்ஸுமே பரவலாக வந்து நம்ம தமிழ் மக்கள் இருக்காங்க. ஸோ அங்கவங்க வந்து நிறைய சங்கம்ஸ் இருக்கு. நம்மளோட கம்யூனிட்டிக்காக நிறைய தமிழ் சங்கம் அப்படின்ட்டு ஒவ்வொரு ஊருக்குமே இருக்கு. லைக் இங்கே தான் அங்கே தான் அப்படின்ட்டு இல்லை, த்ரூ அவுட் யூஎஸ் எல்லா ஊர்லேயுமே தமிழ் சங்கம்ஸ் இருக்கு. ஸோ அந்த தமிழ் சங்கம்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ் பள்ளி அப்படின்ட்டு ஆர்கனைஸ்லாம் பண்ணுறாங்க. இட்ஸ் வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி. லைக் டீச்சர்ஸ்லாம் யாருன்னா நம்மள மாதிரி காமன் பீப்புள் தான் வாலண்டியர்ஸாக வந்து டீச்சர்ஸாக போயிட்டு பசங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது. ஸோ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படின்னா இது வந்து ப்ராப்பராக ஒரு அகாடமிக்ஸ் மாதிரி நடக்கும். இது வந்து இட்ஸ் நாட் லைக் அன்ப்ரொஃபஷனல். ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருந்துச்சுன்னா என்ன இருக்கும், இப்போ கிண்டர் கார்டன்லேருந்து உங்களுக்கு வந்து 6th grade 7th grade வரைக்கும் அங்கே தமிழ் பள்ளியில் நம்ம படிச்சுக்கலாம். படித்து முடிச்சிங்க அப்படின்னா அவங்க ஒரு சர்டிஃபிகேஷன் மாதிரியும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டம்ஸ் இருக்குது. அந்த புக்ஸ் எல்லாமே ஆக்சுவலி வந்து அதுக்காகவே வந்து டிசைன் பண்ணி ஸோ எவ்ரி சண்டே இப்போ என் பையனே வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே மார்னிங் 1.5 மணி நேரம் வந்து தமிழ் ஸ்கூல் போயிட்டு வருவோம். தியேட்டர்ல வந்து மோஸ்ட் செலிப்ரேட்டட் ஹீரோனா யாரு சொல்லலாம்? நம்ம ஹாலிவுட்ல வர படங்கள் ஆப்வியஸ்லி நம்ம தலைவர் ரஜினி சார், கமல் சார் மூவிஸ்லாம் வந்து இட்ஸ் அ வெல் செலிப்ரேட்டட். அதை தாண்டி வந்து நம்மளோட விஜய் சார், அஜித் சார் அவங்க மூவிஸும் வந்து இட்ஸ் வெரி வெரி செலிப்ரேட்டட். நீங்க தமிழ்லாம் பேசும்போது உங்களோட நெய்பர்லாம் வந்து கத்துத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ப்ராக்டிஸ்லாம் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க? பண்ணுவாங்க, பட் அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம கூட அவங்களோட இங்கிலீஷ் வந்து பாதி பாதியா பேசிடுவோம், பட் அவங்களுக்கு வந்து நம்மளோட தமிழ் கத்துக்கிறது கஷ்டம். மேபி 1 or 2 வேர்ட்ஸ் வந்து ஃபன்னியா இருக்கிறது வந்து அவங்க கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. எப்படி கூப்பிடுறது அந்த மாதிரி வந்து, அது எஸ்பெஷலி ஃபுட் ஐட்டம்ஸ்ல வந்து லைக் ரசம் வாட் இஸ் ரசம் அப்படின்னு கேட்பாங்க. சாம்பார், அந்த தோசை வந்து சாம்பார்ல தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அவங்க பண்றது. நம்ம வந்து நல்லா ஜாலியா போட்டு சாப்பிடுவோம். ஸோ இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் தமிழ் ரெஸ்டாரண்ட்ஸ்லேயும் வந்து அங்கே நிறைய ஃபாரின் பீப்புளை பார்க்கலாம். ஸோ நம்ம ஃபுட் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சம்பாரிச்சா அங்கே வந்து ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணலாம்? ஆவரேஜாக வந்து லைக் 5K to 7K or 8K அந்த ரேஞ்ச். எகெயின் வந்து நம்ம இருக்கிற சிட்டிஸை பொறுத்து தான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் அண்ட் காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் வந்து அமையும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் நியூயார்க், சான் ஃப்ரான்சிஸ்கோ இல்லை நம்ம இருக்க சியாட்டல் கூட எல்லாமே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தி தான். ஸோ இந்த மாதிரி சிட்டிஸில் இருக்கும் போது உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து மினிமம் 10K to 15K இருந்தால் தான் பர் மந்த் வந்து உங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ்கிற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு அடுத்த வர சிட்டிஸில் இருக்குங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் நீங்கள் ஒரு 8K ஆவரேஜாக 7K 8K $8,000 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க நல்ல ஒரு ஃபேமிலி இருக்கலாம். அந்த மந்த்லி பட்ஜெட்லாம் எவ்வளோ ஆகும்? அங்க ஒரு மேஜர் செலவு வந்து நமக்கு வந்து ஹோம் ரெண்டல்ல தான் போகும். 30-35% வந்து உங்க சேலரியில இருந்து ஹோம் ரெண்டல். அதுக்கப்புறம் வந்து உங்களோட என்டர்டைன்மெண்ட் லைக் மூவிஸ் போறது, ரெஸ்டாரண்ட்ஸ் போறது, அதுக்கப்புறம் உங்களோட பில்ஸ் லைக் கேஸ் பில்ஸ், இன்டர்நெட் சார்ஜஸ், யோர் ஃபோன், இன்சூரன்ஸ். ஸோ இதெல்லாமே கவர் பண்ணிங்கன்னா எக்ரெயின் ஒரு 2K எக்ஸ்ட்ரா வந்துடும். ஸோ அதான் வந்து ஒரு 5K வந்து மினிமம் வந்து செலவு ஆயிரும். ஸோ அதை கம்மி பண்ண முடியாது. இனிஷியல் ஸ்டேஜில் அது ஒரு ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் தான். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை ஏதாவது ஒரு பாடி ஷேம் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் இட்ஸ் அ வெரி காமன். லைக் ஒரு விமனாக வந்து நம்ம ஒரு சோஷியல் மீடியாவில் பண்ணும்போது இதில் இட்ஸ் வெரி வெரி காமன். அது நமக்கு மைண்டில் ஒரு மாதிரி ஸ்டிக் ஆகிட்டு ஒரு மாதிரி தான் இருக்கும். பட் அது காலங்கள் போக போக பழகிருச்சு. சப்போர்ட் பண்ணுறது ஆப்வியஸ்லி என்னோட ஹஸ்பண்ட் தான். ஆமாம், அவங்க கொடுக்குற ஐடியாஸ் அண்ட் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டில் தான் ஐ கீப் கிளைம்பிங் எவ்ரி டே அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே.